அதாவது வெளிப்படையில் அதை காட்சி அளிக்காம போனாலும் உள்ளத்துல சில பேருக்கு வெளி கண்ணுக்கு அழுகையே வராது. அந்த அழுகை வராதனால அவர்கள் அழுகாதவர்கள் ஃபைசலா செய்ய முடியாது. ஏன்னா ஹதீஸ் ஷரீஃப்ல தபுக்கு அழுகுங்க வ இல்லா தபாக்கு அழுகிற பாவனை செய்யணும். அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஏன்னா யாருக்கு அழுகை வந்துருச்சோ சமயத்தில் அவனுக்கு பெருமை வரலாம். இவ்வளவு பேரும் இறையச்சத்தால் அழுகல, நான் அழுதுட்டேன், பெருமை வரலாம். அழுக வராதவன் யாரெல்லாம் இவ்வளவு அடியார்களும் உன்னை பயந்து நடுங்கி அழுகிறாங்களே, இந்த பாவிக்கு கல் நெஞ்சா போச்சா, கண்ணீர் வரலி அல்லாண்டு அழுகிறான் பாருங்க. இப்ப அவனுக்கு வெளி கண் அழுகையில் அவன் கல்பு கண் அழுகு. அந்த அழுக வந்து பெருமை அடைஞ்சான அவனை விட இவன் உயர்ந்தவனா போயிடுறான். ஜோ கல்வி புக்காவாத. அதனால அங்கே கிரியாவசாரி தவறுவாள் கெஞ்சுதல்மா, சும்மா கெஞ்சுன்னு அவன்ட்டா மன்னிச்சிடலாம், கருணை காட்டலாம், என் பேரை திருப்பி என் மேல இருக்கிற கோவத்தை மாத்திக்கலாம். पुकारते रहना उनको, ये देखना चाहते हैं ये अब्दियत है. इसी वास्ते सारी इबादतें लाए. நோம்புல தொழுகையில இருக்கிற வெறப்பு ரமலான்ல இருக்கா? தொழுகை இருந்தா ஃபஜர்ல இருக்கும். ஃபஜர்ல ஒரே கைஃபியத்தில் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறார் தூங்கி விழுந்துகிட்டே தொழுவார். லொஹர்லேருந்து நாடி தளர வர்ற அந்த கெஞ்சுதல் கொஞ்சுதல் வரும். அது என்னத்துக்கு 11 மாசம் சாப்பிட்டு தொழு சொல்றப்ப 1 மாசம் சாப்பிட பண்ணி அப்படி தொழு வைக்கிறான். அந்த மனுஷன்ல அந்த கெஞ்சுதல் வரணும். அது பெரிய பார்க்கணும். நோன்பு துறக்கிற நேரம் வந்துட்டா அந்த நேரம் கேட்கிற துவா ரொம்ப கபூல் ஆகுது. ஆனா ஷைத்தான் நம்ம ஜென்ம விரோதி துவா கேட்க விடுவானா? ஹஜரத் இப்னே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு துறக்கிற நேரம் வந்துட்டு அவங்க துவா கேட்பாங்க. என்ன துவா கேட்பாங்க? ஏன்னா நோன்பு வச்சு வாயால கேட்கிற துவா அல்லாஹ் கபூல் செய்யறேன். துவானா துனியா அங்கே கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி ரஹ்மதிக அல்லதி வஸியத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர் லி. உன்னுடைய ரஹமத்து சர்வ வஸ்துக்களை அடைய வளைந்து பொதிந்து கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட ரஹமத்துடையவனே, உன்னிடத்துல நான் என்ன கேட்கிறேன்? பகலெல்லாம் நோன்பு வச்ச வாயால் என்ன கேட்கிறேன்? அன் தக்ஃபிர் லி, என்ன நீ மன்னிச்சிடணும்னு கேட்கிறேன். கியா என்ன கொஞ்சுதல், என்ன கெஞ்சுதல் வந்திருக்காங்க. இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவும் ஹதீஸ்ல வந்து நோன்பு திறக்கும் போது சர்க்கார் துவா என்ன கேட்பான்? யா வாசியல் ஃபத்லி இக்ஃபிர் லி. அல்லாஹு அக்பர். सैयदुल अंबिया हैं, सारी कायनात के मरकजुल खलाइक हैं. दुआ क्या कर रहे हैं इफ्तार के खुतबे? या वासियल फضली इगफिर, விசாலமான ஃபضலை உடையவனே என்ன மன்னிச்சிடலாம். क्या बात है. யாருக்கு தாலீம் கொடுத்து போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நீங்க உள்ளபடி யோசிச்சு பாருங்க. நாம தனிச்சு துவாக்கள் கேட்கும்போது எப்பவாகின கல்பு இழகுனது உண்டா? அல்லாஹ் இடத்துல கேட்கும்போது அலட்சியம். வெளிக்கண்ணு அழுகையில் தேவையில்லை, அவசியம் இல்லை. அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டான். உள்ள கண்ணு கல்பு கண்ணு அழுகு. அந்த கேட்கறதுல கொஞ்சுதல் இருக்கும், கெஞ்சுதல் இருக்கும். உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா. एक जगह खौफन व तमा यदऊन रब्बहुम खौफन व तमा, यानी ஆதரவும் இருக்கணும், அச்சமும் இருக்கணும். யார்கிட்ட கூப்பிடுறோம்? யா அல்லாஹ், உன்னை கூப்பிட இந்த வாய்க்கு தகுதியும் இருக்காரப்பே. செஞ்ச பாவங்களெல்லாம் நினைச்சா நாவு கூசுதல்லா, மெய் நடுங்குகிறப்பே. எந்த வாயால உன்னை கூப்பிடும்? நீ ரஹ்மானா இருக்கிற உன் சிஃபத்து என்னையும் உன்னை அழைக்க வச்சிருச்சல்லா. அவனை கொஞ்சறது இல்லை, அல்லாவை கொண்டு காரியம் சாதிக்கிறது அவன் என்ன, வேற வழியே கிடையாது. அல்லாஹ் இதை பார்க்க பெரிய ஒன்னும் அப்படி அப்படியே தேக்கனா சாப்பிட்டேன். அன்னைக்கு சொன்னேன், ஒரு பெரிய ஷைக்கு மஜ்லிஸ் தாலீம் செய்யும் போது குழந்தை பிள்ளை மாதிரி அழுவ ஆரம்பிச்சுட்டார். முரீதுகள்லாம் பரிசான் ஆயிட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தாரு. தட்டுல ரொட்டி கறி எல்லாம் வந்துருச்சு, லபன்னு சாப்பிட ஆரம்பிச்சார், ஹம்து செஞ்சுட்டார். அப்புறம் முரீதுகள் கேட்டாங்க, செய்தி ஒரு நாளும் அழுதீங்க. இல்ல பசி தாங்காம முராகிபாவை கொண்டு சொன்னேன், எனக்கு பசி இருக்கிறது உனக்கு தெரியத்தானே செய்யுது, ஏற்பாடு செய்யக்கூடாதான்னு சொன்னேன். இப்படிதான் உம்மாட்ட கேட்டியான்னு சொன்னால அலாரம் சங்கு. உடனே जो रोता है वो पाता है, जो रोता है वो पाता है. அழுத கண்ணுக்கு அல்லாஹ் மதிப்பு. 2 கண்ணு நரகத்துல போகாதுன்ட்டாங்க. ஆபத்துடைய காலங்கள், அதாவது எதிரிகளுடைய ஆபத்துடைய காலங்கள்ல முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக இரவு கண் விழித்து காவல் புரிவார்கள். ஊரை வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, காவல் போட்டு, எங்கேயும் எதிரி வர்றானா போறானா வர்றான். அந்த கண்ணு நரகம். இறை எச்சத்தால் அழுத கண்ணு நரகம். இவ்வளவு கேரண்டி வந்துருச்சு.
ஒரு ரிவாயத்துல ஈயுடைய தலையளவுக்கு ஒரு மனுஷனுடைய கண்ணுல இருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால கண்ணீர் வந்துட்டா அந்த கண்ணை அல்லாஹ் நரகத்துக்கு போடும். அதுக்கு எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நரகத்துல காஃபிர்கள் முதல்ல 1000 வருஷம் கண்ணீர் வடிப்பாங்க, பிறகு கண்ணீருக்கு பகரமா ரத்தம் வடியும். 2வது வருஷம் 2000 வருஷம் அழுததுக்கு பிறகு அவனா கணக்கு போடுவானா, இப்ப கூப்பிட்டா அல்லாவுக்கு இறக்கம் வந்துடும் என்று ரொம்ப அழுது இருக்கிறோம். அப்ப கூப்பிடுவாங்களா உள்ளே இருந்து, அவர்களுக்கு பதில் சொல்லப்படும் கடங்க அந்த நரகத்தில் பேசாதீங்க. மோமீனுக்கு இல்ல, காஃபிர் 2000 வருஷம் அழுது. அங்கே அழுக பலன் தராது. தாருல் அமல் இல்ல, தாருல் ஜஸா. இது தாருல் அமல். இங்க லேசா ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ் தஆலா उन फकत ये सरकार சொல்லுவாங்க, अल्लाह बहुत भोले हैं, बहुत भोले. சொல்லட்டுங்களா? தௌபாவுக்கு ஷர்த்து எத்தனை சமதுக்கா? 7 3 மாஷா அல்லாஹ். சரி 3 இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க. 1வது நதாமத், கைசேத். நாம இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு மாறிச்சிட்டு அல்லாஹ் மனசை சங்கடப்படுத்திட்டோம், நதான். பிறகு அஸம், இன்னுமே அப்படி செய்ய மாட்டாங்க, இன்னுமே அப்படி செய்ய. 3வது இஸ்திக்ஃபார், இப்ப என்ன மன்னிச்சிடலாம். ये शराइत है तौबा. कबायर के लिए तौबा शर्त है. பெரும்பாவங்களுக்கு தௌபா ஷர்த். தௌபாவில் இந்த 3 இருக்குங்களா? என்ன சொல்லணும் அல்லாஹ் கிட்ட? இப்ப என்ன மன்னிச்சிடல, நான் இன்னுமே செய்யவே மாட்டேன் சொல்லணுமா இல்லைங்களா? அது சொல்லாத வரைக்கும் மன்னிக்க மாட்டேன். ஆனா சொன்னான மறுபடியும் செய்யாம இருப்பானா? கேரண்டி இல்லை, இன்னுமே செய்ய மாட்டேன். ஆனால் தௌபா செய்யக்கூடியவன் சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ளால ஒரு நியத்து வச்சிருக்கிறான். தௌபா கபூல் ஆகிறதுக்காக அதை சொல்லிக்குவோம். ஏன்னா தௌபாவுடைய ஷரத்துல அது இருக்கு. இன்னுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாதான் மன்னிப்பான்னு ஒரு ஷரத்து இருக்கு. அதனால சொல்லிக்குவோம். அது இது அல்லாஹ் மன்னிக்கிறதுக்காக சொல்றது. மறுபடியும் செய்யறது தான் என்று சொன்ன அஸம் எதுல இருக்கு? செய்யாம இருக்கிறதுல அஸம் இல்ல, செய்யறதுல அஸம் இருக்கு. देख दीन समझने की फिक्र कर, दीन क्या करो. ராத்திரிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுவுறதுன்னு நியத்து வச்சுட்டு ஒரு மனுஷன் தூங்கிட்டான், முழிக்கல, ஃபஜர் தான் தஹஜ்ஜத் தொழுது நம்ம அல்லாஹ் கூப்பிட்டு. இந்த ஹதீஸ் படிச்சுட்டு ஒரு மனுஷன் டெய்லி நியத்து படுத்துக்கிட்டு நியத் செஞ்சுட்டு படுத்துக்குவான். நாம ராத்திரி தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கணும், அதே நேரத்தில் நியத் என்ன, ஆனா எந்திரிக்கிறது இல்லை, ஃபஜருக்கு தான் எந்திரிக்கிறது. அதாவது எந்திரிக்கிறேன்னு நியத்து வச்சுக்கிட்டு தூங்கிவிட்டா நியத்துக்கு ஒரு கூலி இருக்குல்ல, அதுக்காக அவன் நியத் செஞ்சுக்குவான், தஹஜ்ஜத் தொழணும். ஆனா அழுத்தமான நியத் என்ன, ஃபஜருக்கு மாங்குசத்துக்கு முந்தைய எந்திரிக்கிறது இல்லை. அப்ப தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கிற நியத்து வலுவா இருக்கா, எந்திரிக்கிறது இல்லைங்கிற நியத்து வலுவா இருக்கா? அப்ப அவனுக்கு அந்த கூலி எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி அஸம், யாரெல்லாம் நான் இன்னுமே செய்ய மாட்டேன், அதுல நியத் என்ன வச்சிருக்கிறான்? செய்யறது என்னமோ செய்யறதுதான், அதை நம்மளால நிறுத்த முடியாது. தௌபா கபூல் ஆகிறது இன்னுமே செய்யலன்னு சொல்லணும்ல, அதுக்காக சொல்லிக்கிறேன். அந்த தௌபா கபூல் ஆகாது. மசலா பாசலோ கலசு மஸ்து. ஆனா உறுதியோட சொல்லிவிட்டான், வெட்கப்பட்டு இன்ன செய்ய மாட்டேன், ஹயாத்துக்கு இன்னும் செய்ய மாட்டான், இந்த தடவை என்ன மன்னிச்சிட சொன்ன மறு நிமிஷம் செஞ்சு விட்டான். விளங்குச்சு? அந்த முந்தின தௌபா கபூல் ஆயிடுச்சு. அப்ப செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்டு பிடிச்சு ஃபத்வா மேரே பாசிக்கிட்டான். மசலா விளங்குது அவங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஆரிஃபே காமில் ஆயிட்டார். ஒரு பாவம் அவரை விட்டு போக மாட்டார், ஒரு பாவம் போட்டு. அவரும் எவ்வளவு அழுகிறாரு, கெஞ்சிறாரு, கதறாரு, எல்லாம் செய்தார். நஃப்ஸ்ல ஆதத் வந்துருச்சு, பழக்கம் ஆயிடுச்சு, ஃபித்ரத் ஆயிடுச்சு, போக மாட்டான் அந்த பாவம் அவரை விட்டு நீங்க மாட்டார். 70 தடவை தௌபா செஞ்சிருக்கார், அந்த பாவத்தை இனிமே செய்ய மாட்டேன். எவ்வளவு அஸமோட செஞ்சிருப்பார். ராவும் பகலும் அந்த பாவத்தை நினைச்சு அழுகிறவர் எவ்வளவு உறுதியோட செஞ்சிருப்பார். தௌபா செஞ்சு 1 நாள் 2 நாள் சுத்தமா இருக்க முடியாது, மறுபடியும் பாவம் நிகழ்வு. இப்படியாக அவர் அழுது 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 அவரே சொல்றாரு, 71வது தடவை தௌபா செஞ்சேன், அதற்கு பிறகு மவுத்து வரைக்கும் அந்த பாவம் என்ன கொண்டு நிகழும்.
அப்போ 70 தடவை தௌபா செஞ்சது பாவம் மறுபடியும் என்ன பண்ணி நிகழ்ந்துருச்சு. எதுக்கு நிகழுது? ஷைத்தானை கொண்டு ஒரு தவறு நிகழ்ச்சி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஒரு சஹ்வாச்சு தவறு 2 பேரை கொண்டு நிகழ்ந்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விலக்கலுக்கு மாறு செஞ்சான், வலா தக்ரபா நஹி, விலக்கலுக்கு மாறு செஞ்சான். அப்ப ஆதமுடைய மக்களும் விலக்கலுக்கு தான் மாறு செய்யும். பாவா குணம். ஷைத்தான் குணம் ஏவலுக்கு மாறு செய்யும். ஷைத்தானுக்கு உஸ்ஜுது அமர், உன்னை அமர் கே खिलाफ किया, இன்னும் நஹி கே खिलाफ करे. தவறு 2 பேரும் தவறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சாதனை என்ன? அப்ப என்ன கொண்டு இந்த குற்றம் நிகழ்ந்துருச்சு. நான் அழுது கெஞ்சினா நீ மன்னிச்சிருவேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அழுத ஆரம்பிச்சுட்டேன். 300 வருஷம் அழுது காமிச்சு விட்டா, சாதிச்சுட்டாள். மேபடியா நான் தவறு செஞ்சாலும் அழுவணும். அவன் அல்லாஹ் கிட்ட முகாபிலா செஞ்சுட்டு வந்தான். இன்னை வரைக்கும் அவன் நசீபாச்சுங்களா தௌபா? விளங்குது நான் சொல்றது? தவறு 2 பேரை கொண்டு நிகழும். எதனால நிகழ்ச்சி அதை பார்க்கணும். இப்பதான் ஒது செஞ்சுட்டு வந்தோம், காத்து பறிஞ்சு போச்சு, ஒது முறிஞ்சு போச்சு. ஒதுடி முறிச்சல் 9 இருக்கு, சாலை கொண்டு சென்று ஒது முறிஞ்சு போச்சு. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒது செஞ்சுங்க. இப்ப செஞ்ச போது போவாவது வராது. ஏன் அப்படி போச்சு? என்ன போச்சு? ஏ कोई सवाल नहीं. போயிடுச்சு, செஞ்சுக்க, பேச்சு முடிஞ்சு போச்சு. अगर तकदीर में है कोई लग़्ज़िश हो गई, तौबा कर ले, किस्सा खत्म. ஆனா அதுல ஷர்த்து என்ன? அஸம். இனிமே செய்ய மாட்டேன். அஸம் செஞ்ச பிறகு மறுபடியும் நிகழ்ந்துட்டா இல்லம்மா. சில பேர் மசலா விளங்காம நானும் 30 தடவை தௌபா செஞ்சுட்டேன், அந்த பாவம் என்னால செய்யாம இருக்க முடியாது, இனி தௌபாவை செய்யறது இல்லைன்னு போயிடும். वो बहुत सख्तरीन गुनहगार है, बदकार है. நீ சாகர வரைக்கும் அந்த பாவம் நிகழ்ந்தாலும் சார், தௌபா செய்யும் போது அசுமோட செய்யும். ஹக்கத்தாலா கல்புடைய நுட்பத்தை பார்க்க, அதாவது அந்த பாவத்தை செய்யற ஆசையை வச்சுக்கிட்டு உள்ள மேல் மிச்சமாக யாரெல்லாம் நான் இனிமே செய்யறது இல்லைன்னு சொன்னா உள்ள செய்யறதுங்கிற ஆசை இருக்கு. அப்ப அது அசுமாகாது. அப்ப பாவத்தை செய்யற ஆசை இருக்கு, அதுதான் அசுமாச்சு. விடுறது அசும் இல்லை. அந்த நேரம் அவன் படுற கை சேதம் வெட்கத்தினால இனி நான் செய்ய மாட்டான் விளைஞ்சது. ஆனா சொல்லி மறு நிமிஷம் அந்த பாவத்தை செஞ்சு விட்டேன். முந்தின தௌபா கபூல் ஆயிடுச்சு, மன்னிக்கப்பட்டு போயிட்டாங்கிறது ஃபத்வா, இஸ்லாமிய தீர்வு. முந்தின தௌபா வீணா போகை ஆகைன்னு தௌபா சார் அல்லாட்ட அழுகுங்க, கெஞ்சுங்க, கதறுங்க, துடிங்க. இதை பார்க்க அல்லாஹ் பிரியப்படுறான். அதை காட்டுவதற்காகவே சில பெரிய பெரிய மகான்களுடைய தக்தீர்ல அல்லாஹ் தஆலா சில மாசியத்தை எழுதிட்டான். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஒரே கைஃபியத்துல மஸ்துல இருக்கிறான். நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு, என்னால என்ன குத்தம் நிகழ்ந்துச்சு. விளங்குச்சுங்களா? அவர்களையும் அந்த அழுக வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சருகதர் எழுதியிருப்பாங்க. ताकि उनका रोना भी देख ले, वो अदा देखना चाहते. वो आदम की अदा, आदम अलैहिस्सलाम की अदा है, सारे अंबिया की अदा है. எல்லா நபிமார்களுடைய சுன்னத், இருலோக ரட்சகருடைய சுன்னத். சர்க்கார் அழுதாங்களா இல்லை? இப்போ நம்ம கண்ணு வறண்டு போனா என்ன அர்த்தம்? ஆங்கே खुश्क हो जाना बहुत बुरी बात. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் உனது அச்சத்தினால கண்ணீர் வடியாம இந்த கண்கள் உலர்ந்து போவதை விட்டு நான் காரணம் தேடுறேன். அப்ப நம்ம அப்ப இங்க படிக்கிற பேச்சு என்ன? கிரியா வசாரி போலித்து क्या है? அல்லாஹ் கிட்ட சதா முறையிட்டு இருக்கோம், உனக்கு மாறு செஞ்சுட்டேன், உன்னை சந்தோஷப்படுத்த தவிரமா நான் ஆசைப்படுறேன் உன்னை சந்தோஷப்படுத்தும், ஆனாலும் என்னை கொண்டு தவறு நிகழ்த்து. அதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுத்தும். अल्लाह उसको विलायत दे देते 1000 लाख गुनाह कर. भाई बड़े बड़े गुनेगार तौबा के बाद बहुत बड़े बड़े दर्जे में फाइज होगी. பெரும் பெரும் பாவிகள் தௌபா, தௌபா காலிஸ் होना, தௌபா காலிஸ் होना. காலிஸ்னா நீங்க தப்பா வளர்ந்துறீங்க. ரெண்டாவது அந்த அதாவது அந்த நிலையை அல்லாஹ் பார்க்க பிரியப்படுறான். இதை விளங்கி செய்யணும். ஏன் என்ன கொண்டு பாவம் நிகழ்ச்சி, தாகவல் எப்படி நிகழும் என்ன கொண்டு, இந்த கதை என்ன கூட பை மோஷனுக்கு வந்துட்டா என்ன செய்யணும்? கழுவிக்க, காது பங்கி ஒது பண்ண ஒது செஞ்சுக்கு, खता हो गया इस्तिग़फ़ार कर, तौबा செஞ்சுக்கு. தௌபாவுக்கு பிறகு மறுபடியும் தௌபாவில் இஸ்திகாமத் இல்லை. ஒரு खातून ஒரு பெண்மணி இருந்தா, கஷ்ஃபுல் மஹஜூப்ல அந்த ஹிகாயத்தில் ஒரு பெண்மணின்னா நாட்டியக்காரி,
நடனக்காரி. அந்த பெண்மணி தௌபா செஞ்சுட்டான். ஆண்களுக்கு முன்னால வெட்கம் இல்லாம கோஷா இல்லாம டான்ஸ் ஆடி எல்லாத்தையும் மகிழ்விச்சு காசு பறிக்கிறது. பேரு மறக்கிறேன், நம்ம அழகான பேர் கஷ்புல் மஹஜூப் வருது. தௌபா செஞ்சுட்டான். தௌபா செஞ்சதோட அவங்க அன்று பிறந்த பாலகனை போல ஐநூறு ஹஜ்ஜுக்கு போயிட்டான்.